பாவ பாவத்தோடு இருக்கிற மனுஷன் எந்த அனுபவத்தோடு காணப்படுவான்? அவனுக்கு சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, சுகம் இல்லை, எந்த விதமான இளைப்பாறுதலும் இல்லை. ஆறுதலற்று, இளைப்பாறுதலற்று, சமாதானற்று, சந்தோஷமற்று மனுஷன் படுகிற பாடு எவ்வளவு பாடு என்பதை குறித்து பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனுடைய பாடுகளை குறித்து கவனித்தால் முழு பிழைத்த மாதிரி பிழைத்துக் கொண்டே இருக்கிறான். அவருடைய இருதயம், அவருடைய ஆத்மீகம், அவருடைய ஜீவன் அவ்வளவா பிழைத்து கஷ்டப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? அவருடைய பாவபாரம் அவனை தாக்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, பாவத்திலே அவன் ஜீவிக்கிற காலம் வரையிலும் தேவ கோபத்துக்கு ஏதுவானவனாக காணப்படுகிறதுனால தேவனிடத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லை. தேவனுக்கு சத்ருவாக அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனுக்கும் அவன் சத்ருவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறான். கொடிய சத்ருவாய சாத்தானே அவனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தானே அவனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்ல, மகா பயங்கரமான நரகத்தின் வேதனையே அவனுடைய கடைசி முடிவுமாக காணப்படுகிறது. எவ்விதமான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டிருக்க என்பதை இந்த நாளிலேயே கண்டுபிடித்துக் கொள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இதுமான பயங்கரமான பாவ பாரத்திலிருந்து பூர்ணமான விடுதலை அனுபவத்தை அடைந்திருக்கிறாயா? அல்லது நீ இந்த நாளிலேயே ரட்சிக்கப்பட வேணும். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 13 வசனத்தில் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை நீ அறிக்கையிட்டு இருக்கிறாயா? பாவங்களை அறிக்கையிட்டு தேவ இரக்கத்தினாலே மன்னிப்பை ரட்சியம் பெற்று நீ எழும்பி இருக்கிறியா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நீ பாவத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புகிறாயா? அப்படியானால் பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கிறிஸ்துவை தேடு. பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கிறிஸ்துவை தேடினவர்கள் அவரை கண்டடைந்தார்கள். பாவங்கள் இருந்து பூர்ணமா ரட்சிப்புக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்ததானே, பாடுபட்டு மரித்து ரட்சிப்பை மீட்பை மனுக்குலத்துக்கு உண்டு பண்ணி இலவசமாக அதை ஆயத்தப்படுத்தி அவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக தாப்பகளாக விரைந்து கிரிசுகிறவரும் தூயத்தை பேசி அறிவித்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாக கட்டாயமாக அரவை அழைத்து அதை பெற்றுக்கொள்ள செய்யும்படியாக சகல கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவனாய கிறிஸ்து இயேசு உடனடியாக உனக்கு ரட்சிப்பு அளிக்க சித்தோழ்வராக இருக்கிறார். அல்லேலூயா. உடனடியாக ரட்சிப்பு அளிக்க சித்தோழ்வராக இருக்கிறார். நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட என்று விரும்புகிறாயா? அப்படியானா பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கிறிஸ்துவை தேடு, நீ கண்டடைவாய். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கிறிஸ்துவை தேடினார்கள், அவர்கள் கண்டடைந்தார்கள். கிறிஸ்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா? பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பூமியின் எல்லை எங்கு உள்ள சகல ஜனத்துக்குமாக சொன்னதான மாற்றமில்லாத வாக்குத்தத்தமாகிய கட்டளை இது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை நோக்கி பார்த்தாலும் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் அவரை நோக்கி பாராமல் காணப்படுகிறாரோ அத்தனை பேர் இன்னும் பாவத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவரை நோக்கி பார்த்திருக்கிறியா? பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்தவர்கள், பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு அவரை தேடி கண்டடைந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு தேடுறவர்கள் கண்டடைந்தார்கள். பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தார்கள். நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், விளக்குகளா மாறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.